ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெட் ஓவர் ஹில்ஸோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் இன்னும் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோயின் பார்த்த வேலைக்கு அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. ஒரு வாரம் நீங்கள் தான் அந்த கேம்பஸ் ஃபுல்லுமே க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. போதா குறைக்க நம்ம ஹீரோயின் மட்டும் இல்லைங்க, நம்ம ஹீரோ அந்த 3 புலிஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க 5 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த கேம்பஸை வந்துட்டு 1 வீக் க்ளீன் பண்ணணும். என்ன சார் இப்படி வந்துட்டு எங்களையும் சேர்த்து க்ளீன் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த 3 புலிஸும் கேட்க, என்னப்பா ஒரு வாரம் போதுமா இல்லை 2 வாரம் க்ளீன் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை சார், நான் ஒரு வாரமே க்ளீன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்டக்க போகிறாங்க. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு தள்ளி போய்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு நம்ம ஹீரோ தொடப்பக்கட்டையை தூக்கி காட்டிடுறாரு. ஏமா உனக்கு என்ன பிரச்சனை, நீ அங்கேயே நின்று அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லைப்பா, நீ என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ சொல்லிட்டு இருக்க? நீ வந்துட்டு என் மேலே தண்ணி அடிச்சதை சொல்கிறியா, இல்லைன்னா வந்துட்டு பாய்ஸ் பாத்ரூமுக்கு போனதை சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி வேற கேட்குறாங்க. ரெண்டையுமே தான்ப்பா, நான் போனதுக்கான ரீசனே வேறு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன ரீசன்னு கேட்குறாங்க. இல்லை, அங்கே இருக்கிறத நான் விரட்ட போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விரட்ட போனேன்? அதுவா, அது வந்து பேய் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே வந்துட்டு இல்லைப்பா, கருப்பாம்பூச்சை விரட்ட போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் கேட்க கடுப்பாகுது. எனக்கு வந்து கருப்பாம்பூச்சி கூட அவ்வளோ பயம் கிடையாது. பட் ஆனால் வந்து நீ என்கிட்ட இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இனிமேல் கருப்பாம்பூச்சி வந்துச்சு, அந்த பூச்சி வந்துச்சுன்னு சொல்லிட்டு என் மேலே தண்ணியை தான் அடிக்க, சரியா? அது மட்டும் இல்லாமல் எப்போதும் ஒரு 10 அடி வந்துட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே என்கிட்ட இருந்து 10 அடி தள்ளியே நின்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே கட் பண்ணால் 3 புலிஸையும் தான் காட்டுறாங்க. பாய புலியில் ஒரு வேலையும் பார்க்காம நல்லா உட்காந்து ஜாலியாக அரட்டடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. அதுலேயும் அவங்க தலைவர் வேற வந்துட்டு சிகரெட்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் மேட்டரே கிடையாது. சிகரெட்லாம் பிடிச்சி போட்டு அணைச்சிடுறாங்க. என்ன சம்பவம்னா, அங்கே ஒரு ஃபயர் கோஸ்ட் இருக்குது. இவங்க பிடிச்சி போட்டு அந்த சிகரெட்டை திருப்பியும் நெருப்பை வச்சு தூக்கி போட்டுருது. அது இன்னொரு இடத்துல பட்டு நல்லா குபுன்னு எரிய ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து அதெல்லாம் வந்துட்டு அணைச்சிட்டு அந்த பேய்கிட்ட வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இங்கே நெருப்பு பற்ற வைக்க பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த பேய் என்னன்னா நம்ம ஹீரோயினையும் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்க 3 பேரும் இந்த பிள்ளை நம்மக்கிட்ட தான் பேசுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உன்னை பார்த்து எனக்கு பயமே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி அந்த பேயை பார்த்து சொல்கிறாங்க. அந்த டீம் லீடர் வந்துட்டு இவ என்னையா பார்த்து தான் சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. என்ன உனக்கு என்ன பார்த்தா பயம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கிட்டக்க போயிட்டு கேட்குறாங்க. ஐயோ நீனாப்பா, எப்பப்பா வந்த? ஹாய், நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னடா இது, நம்ம உனக்கு கேட்குறோம், இவ சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காளேன்ட்டு இவரே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன உனக்கு என் மேலே பயமே கிடையாதா, நான் வந்துட்டு பொண்ணுங்களையும் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கரெக்டாக அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஆனால் ஒளிஞ்சு நின்று தான் இவ்வளோத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இல்லைப்பா, இல்லை, நான் ஒன்று தான் சொன்னேன், தெரியாமல் சொல்லிட்டு என்னை மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வேற சொல்கிறாங்க. ஆமாம், நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எல்லாரும் வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவீங்களா, அதான் உங்களுக்கு பதிலாக வேலை பார்த்து கொடுக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, எங்களுக்காகவா க்ளீன் பண்ணுறதுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாப்பா, உங்களுக்காக தான், வேறு யாருக்காக, நீங்கள் போங்க நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியாப்பா, சரி, தானா வந்திருக்கா, ஏன் போன்னு சொல்லணும், நீனே க்ளீன் பண்ணு, குட் லக், நல்லா க்ளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பேரும் இந்த இடத்துல போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க பின்னாடி வந்துட்டு ஒரு குட்டி நாயோட ஆத்மா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு தெரியுது. அது வேறு யாரோடதும் கிடையாது, அந்த டீம் லீடரோட ஒரு நாய்க்குட்டி தான். அது வந்து இறந்து ரொம்ப நாளாக இருக்கும். பட் ஆனால் அவர் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறதுனால அவர் கூடயே வந்துட்டு அட்டாச் ஆகி இருக்குது. நம்ம ஹீரோயின் நாய்க்குட்டியை பார்த்து க்யூட்டாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோவும் தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இவன் சரியான பைத்தியக்காரியாக இருப்பா போலையே அப்படிங்கிற மாதிரி யோசித்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நெருப்பு பை வந்து நம்ம ஹீரோவையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன விஷயம்னா, இப்போ நார்மலாக ஒரு பேய் இருந்தால் கூட நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அதுக்கு வந்துட்டு ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி ஆகி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடல. அந்த மாதிரி தான் இந்த பேய் வந்துட்டு நம்ம ஹீரோவையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினோட சின்னதாக காட்டுறாங்க. வழக்கம் போல் அவங்களோட ஷாமன் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஒரு டைம் டேபிள் எடுத்து பார்க்குறாங்க. அதில் 4 நாள் வந்துட்டு போயிருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு 4 நாள் வந்துட்டு ஹீரோவை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாக இருக்காங்க. கரெக்டாக அந்த டைம் அவங்க அம்மா உள்ளே வரவும் இவங்க கை அமுக்கி விடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி க்யூட்டான ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவும் கையெல்லாம் அமுக்கி விடுறாங்க. என்னடி இவ்வளோ குஷியாக இருக்க, 21 நாளில் 4 நாள் தான் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நான் எப்படியாவது அவனை காப்பாற்றிடுவேம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு அட்டம் பிடிச்சி அப்படியே அந்த இடத்துலயே தான் இருக்காங்க. இந்த 4 நாள் காப்பாற்றிட்டே இவ்வளோ குஷியாக இருக்கே, 21 நாளும் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வந்துட்டு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அவனுக்கு ஆபத்துகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷின்குள்ளே அவன் நடந்து வரும்போது தலைகீழ வந்தான். அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இருக்கிற எல்லாத்த விட இவன்கிட்ட தான் எனர்ஜி ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அவன் தலைகீழ நடந்து வந்தாங்கிற மாதிரி
சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் இப்படி எதுக்காக பார்த்துட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா வந்துட்டு கொஞ்சம் ஆம்யூலெட்ஸ்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் குஷியாயிடுறாங்க. என்னம்மா நீங்கள் எனக்காக வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வரைஞ்சு கொடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. இல்லை நான் வந்துட்டு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல இதுக்கான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட தான் போயிட்டு வந்துட்டு வரைஞ்சி வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ லைட்டாக ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் என்ன சம்பவம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா அவங்களோட வாழை தூக்கிக்கிட்டு அந்த ஃப்ளவர் மாஸ்டர் கிட்ட போயிருப்பாங்க. பைபிளில் வாழை பார்த்தோன்னே பயந்துருக்கும். இதுக்கு தான் நான் அப்போவே அவகிட்ட சொன்னேன், நான் உனக்கெல்லாம் வரைஞ்சி கொடுக்க மாட்டேன், உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்னை போட்டு தள்ளிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாப்புல. எனக்கு கொஞ்சம் ஆம்லெட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு தானே இதோ வரைஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடாக வரைய ஆரம்பிக்கிறாப்புல. ஏற்கனவே இந்த வாளால் செம்மையாக அடி வாங்கியிருக்காரு போல். நம்ம ஹீரோயின் வந்தப்பமே சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே அவங்க அம்மா கிட்ட அடி வாங்கியிருக்கேன், இதுக்கு மேலாம் என்னால் அடி வாங்க முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த வாளுக்கு தான் செம்மையாக பயந்துக்கிட்டு இருக்காப்புல. வாளை பார்த்து பயந்து பயந்து வரைஞ்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போங்க போங்க சீக்கிரமாகவே நான் வரைஞ்சி கொடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நெஞ்சுக்குள்ளே வன்மம் இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே கட் பண்ணால் அப்படின்னு நம்ம ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. ஹீரோயின் செம்ம குஷி ஆகிட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி பாசமலையெல்லாம் பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படியாவது நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அவங்க ஒர்க் ஃபுல்லுமே க்ளீனிங்கில் தானே இருக்கும். அவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ கிட்ட எப்படியாவது போயிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு 10 அடி டிஸ்டன்ஸாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் லைட்டாக கிட்ட வந்தாலும் அங்கிட்டு போகிறாங்க, இங்கிட்டு போகிறாங்க, அங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி 2 பேரும் வந்துட்டு தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் விடக்கூடாது, இன்னைக்கு எப்படியாவது இவங்ககிட்ட இதை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோ கிட்ட போவும். நம்ம ஹீரோ தொடப்பத்தை தூக்கி காட்டிடுறாரு. என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் இந்த பக்கம் தூத்து முடிச்சிட்டேன் அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோவே தள்ளி போயிட்டு தூரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே வந்துட்டு ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிளாஸ்க்கு போனதுக்கப்புறமும் இதை நம்ம எப்படி ஹீரோ கிட்ட கொடுக்கறதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா வந்துட்டு அது அவங்களோட ஃபோன் தானே, அதனால் அதுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுக்கலான்ட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ லைட்டாக முறைச்சி பார்த்தோன்னே அந்த இடத்துலேருந்து குடுக்குடுன்னு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சியோ கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, எப்பா எப்படியாவது வந்துட்டு அவங்ககிட்ட கொடுத்தே தீரணும், பட் ஆனால் எப்படின்னு எனக்கு தெரியல, கிட்டக்க போனாலே முறைச்சி பார்க்குறாங்கிற மாதிரி சொன்னோன்னே சீஹோ வந்துட்டு இங்கே பார் இப்போ பார் நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தில்லா பேசிட்டு அவர் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேச போகிற மாதிரியே போயிட்டு டேபிளில் தெரியாமல் விழுற மாதிரி விழுந்து அந்த ஃபோனை அலைக்க தூக்கிட்டு போய் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபோனை ஒழிச்சு வைக்கிறாங்க. எப்படியும் அதுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறப்ப பார்த்தா அவங்களோட டீச்சர் வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோவோட பாட்டி வந்துட்டு அவங்க எல்லாரையும் பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்கும் ரைஸ் கேக் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு குஷி ஆயிடுறாங்க. அவங்க பாட்டி வந்துட்டு எல்லாருக்காகவும் வந்துட்டு ரைஸ் கேக் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் அதை வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்படி இதை வந்துட்டு அவன் ஃபோனுக்குள்ளே வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரைஸ் கேக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னடா இது நம்ம ஃபோனை காணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேட ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கு மேலே இங்கே இருந்தோம் நம்ம தான் என் ஃபோனை ஆட்டையை போடன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்கேருந்து வேக வேகமாக வெளியில் போகிறாங்க. கூடவே சீஹோவும் வந்திருப்பாரு. என்னப்பா ஃபோனுக்குள்ளே வச்சுட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோடனே சீஹோ வாங்கி அவங்களே வந்துட்டு ஃபோனுக்குள்ளே வைக்கிறாங்க. இவ்வளோ விஷயத்தையும் தூரத்தில் நின்று நம்ம ஹீரோட பாட்டி வந்துட்டு பார்த்துருப்பாங்க. அவங்க உடனே கிட்டக்க போயிட்டு கேட்குறாங்க, இது என்னோட பேரனோட ஃபோன் தானே, அதில் இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நான் வரைஞ்சது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் இது வந்துட்டு அவனோட ஃபோன் தான், கீழே கிடந்தது, அதான் நாங்கள் வந்துட்டு எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. இங்கே கட் பண்ணால் கிளாஸ் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோனை தான் தேடிக்கிட்டு இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு கோளாறு வந்துட்டு கோளாறுத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கு. எதுக்காக இவங்க பாட்டி வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் கிளாஸ் மொத்தத்துக்கும் ரைஸ் கேக் கொடுக்குறாங்க, என்ன விஷயம் இருக்குது, ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாததெல்லாம் சம்மந்தப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு துணையாக வேற அந்த பாத்ரூமில் வந்துட்டு பேய்கிட்ட அடி வாங்கியிருப்பார்ல அவர் வேற அப்படியா ஏதோ இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் 2 பேரும் வந்துட்டு புறணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ என்னப்பா சொல்கிற, இப்போ சாமா அவனோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. ஆமாப்பா சீக்கிரமாக பார்க்கலாம், அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி 2ம் டிஸ்கஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு செம்ம ஃபேமஸான ஒரு ஆளாக இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆர்ச்சரி தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதெல்லாம் நிறைய வந்துட்டு போஸ்ட் தான் போட்டிருப்பாரா. அதெல்லாம் பார்த்து இவனுக்கு ஆர்ச்சரி தெரியுமா, நேஷ்னல் டீம் மெம்பரா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களோட பாட்டியை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கையில இருந்து அவங்க ஃபோனை வேற வாங்கிடுறாங்க. இது என் ஃபோன் தானே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் ஃபோனில் வந்துட்டு ஏதோ வித்தியாசமாக இருக்குது, என்ன பண்ணீங்கிற மாதிரி கேட்குறாங்க. சீஹோ வந்துட்டு நாங்கள் ஏன்ப்பா உன் ஃபோன் எடுத்து ஏதாவது பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அதானே நாங்கள் ஏன் ஃபோன் எடுத்து ஏதாவது பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. ஜிஹோ சொல்கிறாங்க,
அவன் வந்துட்டு என்ன கூட சந்தேகப்பட மாட்டான்ப்பா, நீ தான் ஏதாவது எடுத்து ஏதாவது பண்ணியிருப்பியான்னு சந்தேகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொன்னோன்னே, நீ அமைதியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவோட பாட்டி வந்துட்டு, இங்கே வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்ட போலே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ரிஷ்வினுக்கு வந்திருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் எங்களை பார்த்து வந்து ரொம்பவே பாவப்படுவாங்க, அது இதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. பட் ஆனால் எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே தயங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாப்பிட்டு நம்ம எல்லாரும் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே பாட்டி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த தற்குறிப்பாய்வுலாம் நம்ம ஹீரோவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ஒரு நேஷனல் லெவல் ஆர்ச்சரி பிளேயர் அப்படிங்கிறதையும் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. இவருக்கு மட்டும் தெரிஞ்சா எப்படி மொத்த பேருக்கும் தெரியணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொட்டடிச்சு எல்லாருக்கிட்டையும் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒரு பொண்ணு வந்துட்டு கேட்குறா, நீ சொல்கிறல்ல இப்படி வந்துட்டு நேஷ்னல் டீமில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடியவன் எப்படி நம்ம டொக்கு ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டேம்மா, நீ ஒட்டி தான் என் பாயிண்ட்டுக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட போஸ்ட்டுக்கு கீழே ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அதை ரீட் பண்ணுறாப்புல அது வந்துட்டு நம்ம ஹீரோட ஆர்ச்சரி டீமில் இருந்த ஒரு ஆள் தான் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இவன் ரொம்ப வந்துட்டு கெட்ட நேரம் பிடிச்சவன், அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆர்ச்சரி டீமோட ரூமையே கொளுத்தி விடுதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோவை பற்றி தப்பாக நிறைய கமெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரீட் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட மொத்த கிளாஸையும் வந்துட்டு அப்போ வந்துட்டு ரொம்ப கெட்ட நேரம் பிடிச்சவன் போல், இனிமேல் வந்துட்டு இவன் கிட்டே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நடந்து போய்க்கிட்டே இருக்கும்போது சீஹா வந்துட்டு ஹீரோயினை பார்த்து கேட்குறாங்க, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடி? அவன் வந்துட்டு நம்மளை வந்துட்டு திட்டாது குறைக்குமா வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கா, நீ அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்ணுன்னு சொல்கிறியே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எல்லாம் ஒரு திட்டத்தோட தான்ப்பா, நீ அமைதியாவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களோட பாட்டியும் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஆர்ச்சரி டீமோட கோச் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு குனிஞ்சு உட்காந்து ஷூவை கெட்டுற மாதிரியே வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆர்ச்சரி டீமோட கோச் வந்துட்டு நம்ம ஹீரோவை கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. பட் சீஹோ கிட்ட போயிட்டு வந்துட்டு பேசுகிறாங்க, நீ வந்துட்டு எப்படி மனசெல்லாம் மாற்றிட்டியா என்ன, ஆர்சி டீமுக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கோச் ஆளை விடுங்க கோச், நான் வரல கோச் அப்படிங்கிற மாதிரி அவரு கிடந்து கத்திக்கிட்டு இருக்காப்ல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நல்லா டீப் டாப்பாக ரெடி ஆகிட்டு ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காலிங் பெல்லாம் அடிச்சு வீட்டுக்குள்ளெல்லாம் போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ உள்ளவே விட மாட்டேங்கிறாரு. ஒரு கால தரையிலையும் வச்சு லைட்டாக நவுட்டி நவுட்டி எந்த இடத்துலலாம் ஆம்பியன்ஸை பதிக்க வைக்க முடியுமோ அந்த இடத்துலலாம் ஆம்பியன்ஸை பதிக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு ரூமை திறந்து ரூம்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே அவங்க வந்துட்டு, என்ன வீட்டை விட்டு விரட்டிட்டா பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைப்பா இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ சொன்ன மாதிரி அமைதியாக கப்புச்சுப்பு நான் அங்கேயே போய் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குஷன் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அதே இடத்துல போட்டு உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு தண்ணி கொடுக்குறாங்கல்ல, அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம ஹீரோ தொட்டு பார்க்குறாங்க. லைட்டாக வார்மாக இருக்குது. எனக்காக தண்ணிலாம் சூடு பண்ணி கொடுத்தியாப்பா, எவ்வளோ ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, உனக்கு தண்ணி கொடுத்ததே தப்பு அப்படி தானே, கொண்டா நீ ஒன்று குடிக்க வேண்டாம் கொண்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு கொடுத்தது எனக்கு தான் சொந்தம், இது ஏன் தண்ணி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது குடுங்கிற மாதிரி 2 பேரும் வந்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி அடிபடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே சண்டை போட்டு அந்த தண்ணியை கொட்டிட வேற செய்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஏன்பா இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ செவுத்தோட செவுத்தா வச்சு லைட்டாக கிஸ் அடிக்கிற மாதிரியே கிட்டக்க போகிறாங்க. பட் ஆனால் அதெல்லாம் நடக்கல. நம்ம ஹீரோ வந்துட்டு எங்கே கிஸ் பண்ணிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பின்னாடி டிஷ்யூ இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு, நீ தானே தண்ணியை கொட்டின நீ நேத்தோட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து நம்ம ஜீஹோவும் அவங்க பாட்டியும் வந்துடுறாங்க. ஜீஹோவை கண்டுபிடிச்சிடுறாங்க, என்னமோ இங்கே நடந்திருக்கு, ரெண்டும் வந்துட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோயினை பார்த்து என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னப்பா நீ முயல் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜீஹோ கிட்ட கேட்குறாங்க. என்னன்னா வந்துட்டு ஜீஹோவும் பாட்டியும் வந்துட்டு கறி கடைக்கு தான் போயிருப்பாங்க. ஆனால் பாட்டிக்கிட்ட அவ்வளோவா காசு இல்லாததுனால ஜீஹோ வந்துட்டு, நான் வந்துட்டு வீகன், எனக்கு வந்துட்டு கறியெல்லாம் சாப்பிட பிடிக்காது, நீங்கள் வந்துட்டு காய்கறிகளே வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நான் இப்போ வீகனாக மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. இது எப்போ நடந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட பாட்டி வெஜ்லேயே வெரைட்டியாக சமைச்சிருக்காங்க. ஜீஹோவும் ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு வேற லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ருசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜீஹோ ஒரு சைட் டிஷ் எடுத்து நம்ம ஹீரோவுக்கு கொடுக்க போகிறாங்க. அங்கெல்லாம் எப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்றப்போ பெரியவங்களுக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சாப்பாடெலாம் எடுத்து கொடுக்கறது வழக்கம். அதே மாதிரி அவங்களும் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறாங்க. பட் நம்ம ஹீரோ கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. போடாடே நீ சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு எதுவுமே கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. உடனே ஜீஹோ வந்துட்டு அவங்களே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. உன்னை வந்து நல்லா வளர்த்துருக்காங்க, உங்கள் பாட்டியை நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்களோட பாட்டிக்கு லைட்டாக இருமல் வந்துடுது. உடனே நம்ம ஜீஹோ வந்துட்டு, நான் வந்துட்டு தெரியாமல்
ஏதாவது கேட்டேனா பாட்டி என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இல்லப்பா இவன வந்துட்டு சின்ன வயசுலயே வந்துட்டு இவங்க அம்மா, அப்பா என்கிட்ட விட்டுட்டு வந்துட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அதனால நான் வந்துட்டு இவன சின்ன வயசுலேருந்து நான் தான் வளர்த்தேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே சீஹா வந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க. தேவையில்லாத கேள்வி வந்துட்டு நான் கேட்டுட்டேன் போல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி இவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, என்னையும் வந்துட்டு தத்தெடுத்து தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ என்னோட தத்த அம்மா கிட்ட தான் இருக்கேன். நான் வந்துட்டு ஒரு அடாப்டட் சைல்டு தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு லைட்டா வந்துட்டு ஷாக்கிங்கா இருக்கு. இதுலயும் நம்ம சீஹோக்கு தான் செம்ம ஷாக்கு. ஏன்னா வந்துட்டு அவருக்கு இந்த மாரி ஒரு சம்பவம் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது. இப்படி எல்லா விஷயமுமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், லைக் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு, நம்ம ஹீரோவும் அவங்களோட பாட்டியும் வந்துட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சீஹோ வந்துட்டு ஹீரோயின தனியா கூட்டிட்டு போயிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. "நீ வந்துட்டு அடாப்டட் சைல்டாப்பா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "ஆமாப்பா." அப்படின்னும் சொல்லலாம். அப்படி இல்லன்னும் சொல்ல முடியாது. ஆனா அப்படிதான் அப்படிங்கிற மாரி வந்துட்டு சொல்றாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு 8 வயசுல இருக்கும்போதே அவங்கள பெத்த அம்மா வந்துட்டு இந்த இப்ப இருக்கிற அம்மாகிட்ட வந்துட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படிங்கிற மாரி வந்துட்டு நம்ம சீஹோ கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லக்கூட இல்லையேப்பா! அப்படிங்கிற மாரி வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத, நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியில நின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு தான் இருப்பாப்ல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு விஷயத்த வந்துட்டு கவனிக்கிறாங்க. இப்ப இவங்க இருக்கிறதே வந்துட்டு நம்ம ஹீரோவோட ரூம் தான். இவ்ளோ நேரம் தேடினதுக்கப்புறம் இப்ப தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால வந்துட்டு "சீக்கிரமாப்பா ஏதாவது ஒரு சீக்ரெட்டான ஸ்பாட்ட கண்டுபிடி. அங்க வந்துட்டு ஆம்புலன்ஸ ஒளிச்சு வைக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்துட்டு மேல இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்க ட்ரை பண்றாங்க. தெரியாம கீழ போட்டுர்றாங்க. சவுண்ட் கேட்டவுடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ரூம்குள்ள வந்துர்றாங்க. இங்க கட் பண்ணா ஆர்ச்சரி டீமோட கோச்ச தான் காட்டுறாங்க. தலைவர் வந்துட்டு பயங்கரமா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு நம்ம ஹீரோவ பார்த்துருப்பாங்க. பட் ஆனா யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதையே வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரா இருப்பான்? எங்கேயோ பார்த்த மாரி ஒரு ஃபீல் அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் வந்துட்டு அவருக்கு ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகுது. நேஷனல் ஆர்ச்சரி காம்படிஷன்ல நம்ம ஹீரோ வந்துட்டு கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த கோச்சும் இருந்திருப்பாங்க. ஓஹோ! இவன் தான் அவனா? அப்படிங்கிற மாரி ஆச்சரியமா அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் தள்ளிவிட்ட பாக்ஸ்குள்ள நம்ம ஹீரோ வாங்குன கோல்டு மெடலா இருக்கட்டும், அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதுக்குள்ள தான் இருக்கும். அவ்ளும் கீழ கொட்டி கிடக்கிறத பார்த்தோனே நம்ம ஹீரோயினும், ஜிஹோவும் வந்துட்டு ஆச்சரியமா பார்க்குறாங்க. "எவ்ளோ மெடல்ஸ் வாங்கியிருக்கான், எவ்ளோ ஃபோட்டோஸ் வாங்கியிருக்கான், இவ்ளோ டேலண்டடான பெர்சனா இவனுக்கு ஆர்ச்சரி தெரியுமா?" அப்படிங்கிற மாரி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு கேட்குறாங்க, "இது வந்துட்டு உங்களுக்கே கொஞ்சம் லைட்டா ஓவரா தெரியலையா? இப்படி என்னோட பெர்சனல் விஷயத்தலாம் நீங்க எடுத்து பார்க்குறது." அப்படிங்கிற மாரி கேட்டோனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு கையில வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அது லைட்டா ரெட் கலர்ல இருந்த மாரி இருக்கு. "என்னாச்சு யாருக்காவது அடிபட்டுருச்சா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "இல்ல எனக்கு அடிபடல." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லவும், சீஹோ வந்துட்டு "அவளுக்கு அடிபடலப்பா, எனக்கு தான் அடிபட்டுருச்சு." அப்படிங்கிற மாரி டக்குன்னு நெஞ்ச புடிச்சிடுறாப்புல. "ஐயோ! வலிக்குது. அம்மா தாயே வலிக்குது." அப்படிங்கிற மாரி கத்திக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு பயந்துறாப்புல. "ஐயய்யோ! எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு போல." அப்படிங்கிற மாரி வந்துட்டு பயந்து அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த டைம்ல கரெக்ட்டா அந்த ஆம்புலன்ட்ட மறைச்சு வச்சுர்றாங்க. உடனே ஜிஹோ சொல்றாப்புல, "எனக்கு வந்துட்டு ஃபீலிங்ஸ்னால தான்ப்பா நெஞ்சு வலிக்கு. வேற ஒண்ணும் கிடையாது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஹீரோ வந்துட்டு கைய பொசக்குன்னு புடிங்கிறாப்புல. இவனுக்கு போய் நெஞ்சு வலி வந்துட்டுன்னு நெனச்சோமே அப்படிங்கிற மாரி. இப்படி இங்க இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிற டைம்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஷ்ரின்ல இருந்து தான் வந்துட்டு கால் பண்ணியிருப்பாங்க. ஷ்ரின்ன தொறக்கறதுக்கான டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா வாங்க அப்படிங்கிற மாரி வந்துட்டு கூப்ட்டுருப்பாங்க. இப்போ வந்துடுறேன் அப்படிங்கிற மாரி கால கட் பண்ணிட்டு இவங்ககிட்ட சொல்றாங்க. "நான் பண்ண மிஸ்டேக்க இன்னொரு நாள் நானே வந்து கிளியர் பண்ணிடுறேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. பார்ட் டைம் ஜாபுக்கு போறதுக்கான டைம் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு, இங்கருந்து அடிச்சு எடுத்து கிளம்புவாங்க. அப்படி போகும்போது அவங்களோட பேக்க தெரியாம வச்சுட்டு போயிருவாங்க. ஹீரோவோட பாட்டி தான் எடுத்து கொண்டு போய் குடுப்பாங்க. "ரொம்ப நன்றி ஷாமன் அவர்களே" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "சரி நான் போயிட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திருப்பி ஷாக் ஆயி பார்க்குறாங்க. "என்னது நான் தான் அந்த ஷாமன் சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு கேட்குறாங்க. "ஆமா ஸ்கூல்ல என்னோட பேரனோட ஃபோன்ல நீங்க அந்த ஆம்லெட்ட வைக்கும்போதே வந்துட்டு பார்த்துட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி நான் வந்துட்டு இன்னொரு நாள் வந்து உங்கள மீட் பண்றேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்கருந்து கிளம்பி போறாங்க. இப்படி எல்லாருமே அவங்கவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம், நம்ம ஹீரோ அவங்களோட பெட்ரூம்க்கு போயிட்டு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, அவங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. "நீ வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு யோசிக்க மாட்டியா?" அப்படிங்கிற மாரி வருது. அத பார்த்தோனே நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிடுறாப்புல. எங்க கட் பண்ணா அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அந்த பொர்னி பேசுறவர் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி இவன் எந்த கேம் விளையாண்டாலும் சரி, எல்லாத்துலயுமே கோல்டு மெடல் அடிக்கக்கூடிய ஒரு டேலண்டடான ஆள் வந்துட்டு, நம்ம டொக்கு ஸ்கூலுக்கு எதுக்கு வரணும்? சொல்லுப்பா எதுக்கு வரணும்? நீனே சொல்லு, நியாயத்த சொல்லு." அப்படிங்கிற மாரி கேட்குறாப்புல. அது மட்டும் இல்லாம, இவரு படிச்ச இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பார்ல, அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆர்ச்சரி டீம்ல வந்துட்டு நெருப்பு இவர் தான் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாரி ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருக்கு. அத வந்துட்டு இவர் சொல்றாரு, இவன் தான் நெருப்பு வச்சிருக்கான்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டு மாத்தி விடணும்? இதுல ஏதோ இருக்குப்பா, உள்கூத்து இருக்கு அப்படிங்கிற மாரியே வந்துட்டு இல்லாதது போல அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஐயோ! நமக்கு என்ன அடுத்து ஆகப்போதோ, நம்ம ஜோலி முடிஞ்சுது அப்படிங்கிற மாரி இவரு அவர பயமுடுத்த, அவரு இவர பயமுடுத்தன்னு சொல்லி 2ம் பயந்துகிட்டே இருக்க, நம்ம சீஹோ வந்துட்டு அங்க வாராப்புல. "என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "இல்லப்பா நம்ம ஸ்கூலுக்கு இப்ப புதுசா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான்ல அந்த அழகான பையன்.
அவனுக்கு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லி கெட்ட நேரம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அவன் கூட நம்ம இருந்தோம். நமக்கும் கெட்ட நேரம் தான் நடக்கும். அப்புறம் என்ன நம்ம கதையும் சோலி முடிஞ்சிச்சு போங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்றாரு. இத கேட்டோனே சீஹோவுக்கு செமையா காண்டாவுது. ஏன்டா இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இன்னுமாடா இத நம்பிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. வழக்கம் போல அவங்க கிளீனிங் ஒர்க்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவும் லைட்டா அப்படி சைடு வாக்குல சைட் அடிச்சுக்கிட்டே ஜாலியா தான் வந்துட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சீஹா வந்துட்டு சொல்றாங்க, இப்படி இந்த மாரி ஹீரோவ பத்தி வதந்திலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் கெட்ட நேரம் கொண்டவன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்கன்னு சொன்னோனே, யாரு என்ன பேசினாலும் சரி கண்டிப்பா நான் இவன காப்பாத்தியே தீருவேன் அப்படிங்கிற மாரி வந்துட்டு நம்ம ஹீரோயின் அதிலேயே வந்துட்டு ரொம்ப அடம்புடிச்சு நின்னுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த நெருப்பு பேயும் நம்ம ஹீரோவையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு கரெக்ட்டான டைம் வரட்டும் இவன போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாரி வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லையாம்ப்பா. அது வந்துட்டு என்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம உன்கிட்டயும் வேற சொல்ல சொன்னான். அதான் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் ஷாக்காயி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நம்ம ஹீரோவ கெட்ட நேரம் புடிச்சவன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. ஈவன் தோ இந்த ரெஸ்ட் ரூம்ல கூட சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு உள்ள ரெஸ்ட் ரூம்ல இருப்பாங்க. இங்க வெளியில இருக்கிற பொண்ணுங்கலாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் அவ்ளோ அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் வந்துட்டு கெட்ட நேரம் கொண்டவன் அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவங்கள பத்தி குறைலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே வந்துட்டு வருத்தப்படுறாங்க. அது சரி இப்ப ரெஸ்ட் ரூம்ல பேசுறாங்கன்னா, வழக்கமா அங்க பொறணி பேசுறது தான் பேசிட்டு போறாங்க. விட்டுறலாம். பட் ஆனா கேன்டீன்லயும் அந்த மாரி ரொம்ப பேச ஆரம்பிச்சுடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவ ஒதுக்க வேற ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்க சாப்பிடுறதுக்கு ஒரு இடத்துக்கு போனா, அவங்கள சுத்தி இருக்கிற ஆட்கள்லாம் வந்துட்டு பயந்து போறதும், இந்த மாரிலாம் பண்றது நம்ம ஹீரோக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதோட பார்ட் 3 முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அடுத்த பார்ட்ல உங்கள மீட் பண்றேன்.